Hello guys, welcome back to the channel Learn CA with Universe. இது வந்து part 2 of the video which is depreciation working. ஓகேவா? ஸோ part 1 of the வீடியோவில் என்டையர் ஃபார்மேட்டு அந்த பிஜிபிபியோட ஓவர்வியூ எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிப்ரிசியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு செப்பரேட்டான விஷயம். ஸோ அதை நம்ம கால்குலேட் பண்ணி அந்த ஆன்சரை தான் நம்ம மெயின் ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஸோ அதுக்காக நம்ம ஒரு சில ஒர்க்கிங்ஸ், ஒரு சில ஃபார்மேட் வந்து அப்ளை பண்ணி நம்ம டிப்ரிசியேஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் கொண்டு போய் மெயின் ஃபார்மேட்டில் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், டிடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இப்போ எப்படி வந்து டிப்ரிசியேஷன் வந்து நம்ம போடணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஸோ டிப்ரிசியேஷன் ஃபார்மேட் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 7 ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ இது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா க்ளோசிங் வேல்யூ ஆஃப் த ரிட்டர்ன் டவுன் வேல்யூ ஆஃப் த அசட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. க்ளோசிங் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அங்கே வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா, அதுலேருந்து நம்ம டிப்ரிசியேஷன் எடுக்கணும். டிப்ரிசியேஷன் எடுக்கணும். ஸோ அதை பண்ணதுக்கப்புறமா தான் அது என்ன ஆகும், ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் த பிளாக்காக ஆகும். ஓகேவா? ஸோ எந்த வேல்யூ க்ளோசிங் கொடுத்து ப்ரீவியஸ் இயரோட கொடுத்துருந்தாலும் டேரெக்டாக அது ஓப்பனிங் தானே வரும் அப்படின்னு எடுத்து போட்டுறாதீங்க. ஸோ அது பிஃபோர் டிப்ரிசியேஷனாக இருக்கும். ஸோ அதை நம்ம டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறமா தான் இங்கே ஓப்பனிங்கில் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதுதான். நெக்ஸ்ட் என்னென்னா ஆக்சுவல் காஸ்ட்டு கம்ப்யூட் பண்ணி இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆக்சுவல் காஸ்ட் கம்ப்யூட் பண்ணி இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆக்சுவல் காஸ்ட் கம்ப்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு 4 எலமெண்ட்ஸ் வந்து வேணும். ஓகேவா? ஸோ வாட் ஆர் த 4 எலமெண்ட்ஸ் அப்படின்னா, 180 நாளைக்கு மேலே, 180 நாளோ இல்லை 180 நாளுக்கு மேலேயோ ஒரு அசட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுதான் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 180 நாளுக்கு குறைவாக என்னென்ன அசட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அசட்ஸ் வந்து வாங்கிட்டாங்க, ஆனால் அதை வந்து பொருத்தலை, இன்னும் கம்பெனியில் பொருத்தலை அப்படின்னு இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்றக்குள்ளேயே அந்த நாட் இன்ஸ்டால் வேல்யூவும் ஆட் பண்ணிக்கணும். மற்ற ஏதாவது அந்த அசட் ரிப்பேர் பண்ணுறது, இந்த கேபிட்டல் ரிப்பேர்ஸ் என்னென்னலாம் அதுக்கு இன்க்வயர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, சம் எக்ஸ்பென்சஸ், ஸோ அது எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறப்போ வாட் வில் வி வில் டிரைவ் ஆக்சுவல் காஸ்ட். நமக்கு என்ன கிடைக்கும், ஆக்சுவல் காஸ்ட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆக்சுவல் காஸ்ட்டை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலே கிடச்ச ஓப்பனிங் வேல்யூவோட இந்த ஆக்சுவல் காஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிராஸ் வேல்யூ கிடச்சிரும். ஸோ என்ன கிடச்சிரும், கிராஸ் வேல்யூ கிடச்சிரும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது சேல் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது வந்து டிஸ்கார்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை டிஸ்போசல் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஏதாவது டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்களா. ஸோ இது 4மே பண்ணால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு மணி வந்து ரிசீவ் ஆகிருக்கும். கரெக்டாக? ஸோ அது ஏதோ ஒரு விதத்தில் ரிசீவ் ஆன அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். ஸோ அதுதான் என்னென்னா இந்த 3rd ஸ்டெப். ஓகேவா? 4th ஸ்டெப். ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்த்தோம், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இட்ஸ் வெரி வெரி ஈஸி ஒன்லி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, போன வருஷத்தோடைய க்ளோசிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏன்னா நம்மளுக்கு ஃபார்மேட்டில் ஓப்பனிங் தேவை, நம்ம டேரெக்டாக எடுத்து போடுவோம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ரொம்ப இன்டெலிஜென்ட் இல்லையா, ஸோ அது நீங்கள் பிஃபோர் டிப்ரிசியேஷன் தான் கொடுத்துருக்கீங்க. ஆனால் நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம், டிப்ரிசியேஷன் அப்ளை பண்ணி பியூர் வேல்யூ ஓப்பனிங்காக எடுத்துக்கிறோம். ஸோ அப்படின்னு பியூர் வேல்யூ நம்ம எடுத்ததுக்கப்புறமா ஆக்சுவல் காஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம், 4 எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணி. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா எங்களுக்கு கிடைக்கிறது என்னது, 3rd ரோமன், அதாவது 3rd ஸ்டெப்போட வேல்யூ, அதாவது என்னென்னா கிராஸ் வேல்யூ ஆஃப் பிளாக். ஸோ அதுதான் நாங்கள் ஆட் பண்ணி இங்கே போட்டுருவோம் 3rd ஸ்டெப்பு. 4th ஸ்டெப் என்னென்னா, நாங்கள் ஏதாவது வந்து லெஸ் பண்ணிட்டோம், இல்லை ஏதாவது டிஸ்போஸ் பண்ணியிருக்கோம், டிஸ்கார்ட் பண்ணியிருக்கோம், இல்லை ஏதாவது வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த 4 திங்ஸும் நாங்கள் பண்ணுறப்போ எங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அந்த அமௌண்ட்டை நாங்கள் என்ன பண்ணுவோம், லெஸ் பண்ணுவோம். அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவோம், லெஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி லெஸ் பண்ணுறது தான் என்னென்னா இந்த 5th. ஓகே, இந்த 5th ஸ்டெப், அதாவது க்ளோசிங் டபிள்யூடி ஆஃப் பிளாக்கு. இப்போ நம்மளுக்கு போன வாட்டி கிடைச்ச மாதிரியே அப்படின்னா பிஃபோர் டிப்ரிசியேஷன் கிடச்சிருச்சு. கரெக்டாக? பிஃபோர் டிப்ரிசியேஷன் கிடச்சிருச்சு. அதில் இதுலேருந்து நம்ம இது லெஸ் பண்ணுறப்போ, சேல் வேல்யூ லெஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா க்ளோசிங் டபிள்யூ வேல்யூ கிடச்சிருச்சு. பட் இதில் டிப்ரிசியேஷனும் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மெயின் டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மெயின் டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு சில நோட்ஸ் வந்து நம்ம கம்ப்யூட் பண்ணணும். ஸோ இப்போ என்னென்னா இந்த நோட்ஸ் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? என்னென்னா பார்ட் 1 பார்ட் 2 பிரிச்சுக்கலாம். ஒன்று நார்மல் டிப்ரிசியேஷன், இன்னொன்று அடிஷ்னல் டிப்ரிசியேஷன் வந்து என்னென்னா இன்கேஸ் ஆஃப் நியூ அசட்ஸ் ஏதாவது வாங்கியிருக்காங்க, ஸோ அதெல்லாம் வந்து இதில் நம்ம என்ட்ரு பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அதை வந்து அடிஷ்னல் டிப்ரிசியேஷனில் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நார்மல் டிப்ரிசியேஷன் ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து அடிஷ்னல் டிப்ரிசியேஷன் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து
நார்மல் டிப்ரிசியேஷன். ஸோ நார்மல் டிப்ரிசியேஷன் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ டிப்ரிசியேஷன் வேல்யூ அவைலபிளாக இருக்குது அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை வந்து எவ்வளோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிடச்சது இல்லையா, அந்த க்ளோசிங் வேல்யூ கிடச்சது இல்லையா, டிப்ரிசியேஷன் இல்லாமல் பிஃபோர் டிப்ரிசியேஷன் அப்போ நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடச்சது இல்லையா, டிப்ரிசியேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ கிடச்சது இல்லையா. ஸோ அந்த வேல்யூவை இங்கே எடுத்துக்கணும். அதாவது நம்மளுக்கு 5th ஸ்டெப்பில் வந்து ஆன்சர். அதில் நாட் இன்ஸ்டால்டு அப்படின்னு சொல்லி, அதாவது மிஷின் பொருத்தாமல் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்து அசட் இருக்குது, நாட் இன்ஸ்டால்டு அசட் அப்படின்னு, நாட் யூஸ்ட் அசட் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான அசட்டை நம்ம என்ன பண்ணணும், லெஸ் பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் வர்றது தான் என்னென்னா இப்போ நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கிற டிப்ரிசியேஷன் வேல்யூ. ஸோ இப்போ நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கிற டிப்ரிசியேஷன் வேல்யூவில் ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு வந்து நம்ம அலோகேட் பண்ணணும், ஃபஸ்ட்டு எதுக்கு நம்ம அப்போர்ஷனேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா, லெஸ் தேன், அதாவது 180 டேஸ்க்கு வந்து லெஸ்ஸாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அசட்டுக்கு நம்ம அதோடைய டிப்ரிசியேஷன் வேல்யூவை ஹாஃபாக வந்து என்ன பண்ண கொடுக்கணும், பிரித்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு எதில் யூஸ் பண்ணணும், இங்கே வந்து நம்மளுக்கு அவைலபிள் கிடச்சிருக்கிற இந்த டிப்ரிசியேஷன் வேல்யூ நாட் இன்ஸ்டால் லெஸ் பண்ணதுக்கப்புறமா கிடச்சிருக்க டிப்ரிசியேஷன் வேல்யூவில் ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, லெஸ் தேன் 180 டேஸில் யூஸ் பண்ணியிருக்கிற அசட். ஸோ அந்த அசட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி கொஷின் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட்டில் ஓகே, ஸோ இதில் வந்து அந்த அமௌண்ட்டை நம்ம பிரிச்சிட்டோம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் கொஷினில் கொடுத்துருக்காங்களோ அது பிரிச்சிட்டோம். அதுக்கு எவ்வளோ டிப்ரிசியேஷனோ அதை போட்டு அதில் ஹாஃப் வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இது ஒரு வேல்யூ கிடைக்கும். அது ஒரு டிப்ரிசியேஷன். இன்னொரு டிப்ரிசியேஷன் என்னென்னா, இந்த மெயின் வேல்யூ இதில் பிரித்து கொடுத்தோம் இல்லையா. ஸோ இது பிரித்து கொடுத்தோன்னே அந்த வேல்யூ இதுக்கு போயிடும். அப்போ பேலன்ஸ் கொஞ்சம் வேல்யூ இருக்கும்ல இதில், இது வந்து இதோட கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த வேல்யூ, அந்த பேலன்ஸாக இருக்குது இல்லையா, அந்த வேல்யூவை இங்கே நம்ம போட்டுக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம ஃபுல் டிப்ரிசியேஷனும், இதுக்கு கொடுத்த டிப்ரிசியேஷன் ஹாஃபு, நம்ம இதுக்கு அந்த ஃபுல் டிப்ரிசியேஷன் என்னவோ அதை கொடுத்துட்டோம். ஸோ 2 டிப்ரிசியேஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு நார்மல் டிப்ரிசியேஷனில். ஸோ அந்த 2 பார்ட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம், டோட்டல் பண்ணிட்டோம் அப்படின்னா நார்மல் டிப்ரிசியேஷன் படி நம்மளுக்கு என்ன டிப்ரிசியேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 என்ன அப்படின்னா, அடிஷ்னல் டிப்ரிசியேஷன். வாட் அடிஷ்னல் டிப்ரிசியேஷன்? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், சிம்பிளாக முடிஞ்சிடும். நாட் இன்ஸ்டால்டு, அக்வயர்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான அசட்ஸ் அதை வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஓகேவா, என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கவே கூடாது. ஸோ மோர் தேன் 180 டேஸ் இருக்கும் இல்லையா. ஸோ மோர் தேன் 180 டேஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த அசட்டுக்கு ஆக்சுவல் காஸ்ட்டோட 20% போடணும். வாட் ஆக்சுவல் காஸ்ட்டோட 20% வந்து போடணும். 180 டேஸ் உள்ளே வந்து இருக்குது அப்படின்னா ஆக்சுவல் காஸ்ட்டோட இதில் ஹாஃப் தான். அப்போ அதில் ஹாஃப் 10%. ஓகே, இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இயருக்குள்ளது நெக்ஸ்ட் இயருக்கும் நம்ம காட்டணும். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, போன வருஷம் காட்டியிருந்தது பேலன்ஸ் இந்த வருஷம் காட்டணும்னு இருக்கும். ஸோ அந்த பேலன்ஸ் ப்ராட் ஃபார்வர்டி நம்ம காட்டணும். ஸோ அந்த பேலன்ஸை மட்டும் எடுத்து என்ன பண்ணணும், ஆக்சுவல் காஸ்ட் இன்ட்டு 10% போட்டு காட்டணும். ஸோ இதில் வந்து தெளிவாக இருங்க. ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை நம்மளுக்கு டோட்டல் பண்ணுறப்போ இங்கே ஒரு டிப்ரிசியேஷன் கிடைக்கும். அதுதான் என்னென்னா டோட்டல் அடிஷ்னல் டிப்ரிசியேஷன். ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் என்னது, டோட்டல் நார்மல் டிப்ரிசியேஷன். செகண்ட் பார்ட்டில் கிடைச்ச ஆன்சர் என்னது, டோட்டல் அடிஷ்னல் டிப்ரிசியேஷன். ஸோ இந்த 2 டிப்ரிசியேஷனும் நம்ம ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது, மெயினான டிப்ரிசியேஷன் ஃபார் கரண்ட் இயர் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்மளுக்கு அந்த WDV கிடச்சிரும் இல்லையா, ரிட்டன் டவுன் வேல்யூ ஆஃப் ஸ்டாக் ஆஃப் பிளாக் வந்து கிடச்சிரும் இல்லையா. ஸோ அந்த வேல்யூவில் இப்போ பிஃபோர் டிப்ரிசியேஷன் வரைக்கும் கண்டுபிடிச்சிடணும். இப்போ நம்ம டிப்ரிசியேஷனும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டிப்ரிசியேஷன்லேருந்து லெஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இங்கே தான் வந்து நம்ம போட்ட இப்போ ஒர்க்கிங்க்கான ஆன்சரை வந்து எங்கே அப்ளை பண்ண போகிறோம், இங்கே தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இங்கே போட்டுற வேண்டியதான். ஓகேவா, ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னேன். இப்போ நான் அதுக்கு முன்னாடி க்ளோசிங் இந்த ரிட்டன் வேல்யூ ஆஃப் பிளாக்லேருந்து என்ன பண்ணணும், இந்த மெயின் டிப்ரிசியேஷன் கண்டுபிடிச்ச 2 டிப்ரிசியேஷன் இருக்கு இல்லையா, நார்மல் ப்ளஸ் அடிஷ்னல், அதை வந்து நம்ம ஆட் பண்ணி இங்கே கொண்டு வந்து நம்ம லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா க்ளோசிங் ரிட்டன் டவுன் வேல்யூ ஆஃப் பிளாக்கு ஆஃப்டர் டிப்ரிசியேஷன் நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ அவ்வளோதான் வந்து லெசன். Okay, next chapter we will see in the next part of the video. Until then, this is Shweta signing off. Thank you.